ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த வரலட்சுமி தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி டே வந்து கோழி கூவுறதுக்கு முன்னாடியே நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. நான் வந்து தெருவாசலுக்கு வந்து அங்கேயுமே இன்றைக்கி வந்து மாக்கோலம் தாங்க போட்டிருக்கேன். எப்படி இருக்குது கோலம்? அதுக்கப்புறம் நம்ம நிலைவாசலுக்கு போயிட்டு அங்கேயும் கோலம் போட்டு காலையிலேயே விளக்கேற்றியாச்சுங்க. இவ்வளவும் 6 மணிக்கு முன்னாடியே நடக்குது. நான் எப்போவுமே வரலட்சுமி விரத பூஜை வந்து ஈவினிங்கில் தான் பண்ணுவேன். இந்த வருஷம் காலையிலேயே பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தம். மாலை நேரத்தில் வெறும் விளக்கு மட்டும் ஏற்றிக்கலான்னுட்டு. இப்போ நம்ம சமையலறையில் நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய சில வேலையெல்லாம் முடிச்சுட்டு பால் காய்ச்சிக்கிட்டு இன்றைக்கி பால் பாயசம் தாங்க நிவேதனம் பண்ண போகிறேன் தாயாருக்கு. மகாலட்சுமிக்கு பிடித்தமானது இனிப்பு பொருள் தாங்க. அந்த இனிப்பு பொருளை நம்மளால் என்ன முடியுமோ ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சு செய்யலாம். எல்லாமே செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. நமக்கு கலசம் வச்சு வழிபடுற பழக்கம் எல்லாம் கிடையாதுங்க. மற்றபடி எல்லாமே பூஜை புனஸ்காரத்தில் எந்த குறையும் இல்லாமல் எல்லாத்தையுமே கரெக்டாக நான் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுறது வழக்கம். நான் வந்து திருவிளக்கு பூஜை பண்ணுறது என்னோடய வழக்கம்ங்க. அதுவுமே நான் காலையிலேயே முடிச்சிட போகிறேன். திருவிளக்கு பூஜைங்கிறது மகாலட்சுமி தாயாரையே நாம் வழிபடுற மாதிரி கலசம் வச்சு எப்படி வழிபடுறாங்களோ அதோட பலனும் இதில் இருக்குங்க. நான் வருஷம் இதை ரொம்ப பல வருஷமாக இதை நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துட்டு அதே நெய்யிலேயே சேமியாவையும் கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலில் வந்து நான் 1 கிளாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. மீதி இருக்கிற பாலில் தான் நம்ம வந்து பாயசம் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாலில் இது பால் வந்து சூடாக தான் இருக்குது. அதனால் அதுலேயே சேமியாவை போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்க போகிறோம். இது சீக்கிரமாகவே வெந்துடுச்சு. இப்போ 1 குழிக்கரண்டி அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 சிட்டிக்கை ஏலக்காய்த்தூள், 1 சிட்டிக்கை பச்சை கற்பூரம், அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் மில்க்கு இதை வந்து நான் இதில் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பால் பாயசம் ரெடி. இது லேசாக ஆறினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்ன பாலையும் இதிலே கலந்துட்டு பரிமாறிக்கலாம். இப்போ தாயாருக்கு நைவேத்தியம் ரெடியாக இருக்குது. தீர்த்தம், பால் பாயசம், கற்கண்டு, திராட்சை, இவ்வளவே தாங்க. திருவிளக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி குத்துவிளக்குக்கு முன்னாடி ஒரு மஞ்சளில் பிடித்த பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அவருக்கு குங்குமம் பொட்டு வச்சு பூ வச்சு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த நைவேத்தியம் இல்லாமல் நான் வந்து அம்பாளுக்கு தாம்பூலமும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. அவ்வளோதான். இனி பூஜையில் உட்காந்துருவேங்க. அவ்வளோதான். இதோடு வந்து நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.